உனக்கு லாரி ஓட்டி தெரியுமா தெரியாதுடா? என்னாச்சு சார்? பிரேக் அடித்தா ஒரு பக்கமாக இழுகுது, 4 கட்டையும் ஆடுது, 3வது கேர் சரியாக விழுல. 80 கிலோமீட்டர்லாம் போகுமான்னு தெரியாது சார். சார் 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 நெல்லையப் மேல சத்தியம் சார். வண்டி இப்பதான் இன்சூரன்ஸ் போட்டு எஃப்சி விட்டுருக்கு. இந்த ஆளுக்கு வண்டி ஓட்ட தரல. வண்டியெல்லாம் செம கண்டிஷன் சார். எல்லாம் தெரியாமலா ரூட் அடிச்சுட்டு இருக்கோம். போய் என்னன்னு நீ கேளுங்க. யாரு? சார் மேல இருக்க போர்டை பார் சார். அதுல இருக்க காமாட்சி நான் தான் லாரி ஓனர் சார். நீ என்ன கேட்காம எதுவும் பண்ணக்கூடாது, புரியுதுல்ல? அங்க போய் நில்லு. சார் சார் ஒவ்வொரு ஆஃபீஸரையும் பார்த்து பொறுமையா தூக்கி லாரி பின்னாடி உட்கார வைங்க. இங்க பாருங்க, இங்க நடந்தது எக்காரணத்தை கொண்டு வெளியே சொல்லுவாங்க. அதை மீறி ஏதாவது வெளியே போச்சு மொத்த குடும்பத்தையும் தூக்கி உள்ள உட்கார வச்சிருவேன். டேய் போய் ஹெல்ப் பண்ணு. ஏய் வா வா, கைதி வருஷம் இல்ல, வருஷம் இல்லைன்னா வருஷம் இல்ல. ஆ விஜய், அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கு? பல்ஸ் ஜாஸ்தியா இருக்கு டாக்டர். ஹார்ட் பீட் கூட அதிகமா இருக்கு. சில பேர் பிளட் வாமிட் பண்ணாங்க. காதுல இருந்தும் ப்ளீட் ஆகுது டாக்டர். கொஞ்சம் பயமா இருக்கு. ஓகே லிசன். இந்த செடேட்டிவ் ட்ரக்ஸ் இருக்குல்ல, ப்ரோடிசைலம், பெடாசோலம், கெட்டமைன், லோஹிப்னால், இதுல எது ஆல்கோஹாலோட மிக்ஸ் ஆனாலும் ரியாக்ஷன் எப்படி தான் இருக்கும். விஜய் 5 ஹவர்ஸ்க்குள்ள ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டோம்னா காப்பாத்திடலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். கார்டியாக் அரெஸ்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. டாக்டர், என்னால ஹைவே வழியே வரவே முடியாது. அண்ட் இது வெளியா இருக்கு தெரியக்கூடாது. இட்ஸ் a bit complicated to explain. நீங்க லொகேஷன் அனுப்புங்க டாக்டர், நான் சீக்கிரமா வந்துடுறேன். ஓகே, சீக்கிரம் வாங்க. விக்னேஷ் சார், என் பேக் உள்ள வச்சுட்டு எவ்வளோ பெட் ரெடியா இருக்குன்னு பாருங்க. எக்ஸ்ட்ரா பெட் கூட தேவைப்படும். கால முடி. அப்படி சாச்சிங்கன்னா தலை நிக்காது, படுக்க வச்சுட்டு ஐயா ஒரு நிமிஷம். இந்த கருமத்தை எப்படி ஆஃப் பண்றது சார்? ஃபர்ஸ்ட் பட்டன் சார். சார் செகண்ட் இல்ல ஃபர்ஸ்ட். அதான். ஹலோ, சொல்லுங்க ஐயா. சரி முத்து, இப்ப அங்க கமிஷன் ஆபீஸ்ல டியூட்டில எத்தனை பேர் இருக்கீங்க? நானும் நைட் டியூட்டில ஒரு 3 பிசி இருக்கு ஐயா. ஆஃபீஸ்ல ஆபீஸ்ல எல்லாரும் கிளம்பிட்டாங்க ஐயா. அந்த லாக்அப்ல இருக்கிற அக்யூஸ்டிவ்ல தவிர வேற யாராச்சும் இருக்காங்களா? டிடி கேஸ்ல ஒரு 4-5 ஸ்டூடெண்ட் இருக்காங்க ஐயா. சரி, மத்த ஸ்டேஷன்ல அலர்ட் பண்ணுங்க. மொத்த பிசியும் கமிஷன் ஆபீஸ்க்கு வர சொல்லுங்க. நானும் வந்துட்டே இருக்கேன். நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஸ்டேஷன்ல இருக்கிற நம்ம பிசிக்களை வச்சு எல்லா கதையும் மூடுங்க. புரியுதா? புரியுது ஐயா. ஐயா எதுக்கு ஐயா? ஏய், கேள்வி கேட்கறத பற்றி சொல்றது மட்டும் செய்யுங்க. பாஸ் எல்லாருக்கும் அலர்ட் பண்ணுங்க. ஓகே? கை மாட்டிக்கு சொல்ல தூக்கி விடா. சமயபுரம் பேசுறோம். நாங்க கமிஷன் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம். அங்க இன்ஸ்பெக்டர் இருக்காரா? போலீஸார் இருக்காரா? யாரும் இல்லைங்க சார். எஸ்ஐ இருக்காருங்களா? எப்படி இருக்காரு? ஸ்டேஷன்ல அறியாத யாரும் இல்லையா? அவரோட மொபைல் நம்பர் மட்டும் கொடுங்க. 98. அவர் செல்போன் ட்ரை பண்ண கிடைக்கல. ஐடி கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு தகவல். ஐடி கெஸ்ட் ஹவுஸ் சொன்னாங்க. வேற எதுவும் சரியா தெரியலங்க ஐயா. நீங்க அங்க எத்தனை பேர் இருக்கீங்க? நானும் இன்னொரு பிசி மட்டும் தான் இருக்கோம். வந்தா கொஞ்சம் கமிஷன் ஆபீஸ் கூப்பிட சொல்லுங்க. சரி சார், வந்தேன் சார். லாரியில படுக்க வச்சு கேளுப்பா. நீ படுக்க ஏத்தி படுக்க வச்சிட்டு இருக்க. பாவடா அப்படியே பாத்தத தலையில வச்சு போவ. நீ ஏன் சொல்லிஸ்டி?